பாருங்க, ஒரு நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? நம்ம வாயினால சொன்னா போதுமா? நீங்க போய் தண்ணியில போய் இப்படி கை கால அடிங்க, நீச்சல் வந்துரும் அப்படின்னு சொன்னா போதுமா? தென் பகுதியில் நாங்கள் சிறுவர்களா இருக்கும் பொழுது எங்களுடைய பெற்றோர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆத்துல எங்களை கொண்டு போய் அவங்க கைகளை படுக்க வச்சு இப்படி அடி, காலை அடி, கையை அடின்னு சொல்லி அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அப்போ நாம கற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அனுபவத்திலே அந்த வார்த்தைகளை அனுபவத்திலே நாம் கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நமக்கு செல்போனோட நிறைய நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம். ஆனால் வேதத்தோடு நேரம் செலவழிக்க நமக்கு ஐயோ எனக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட மறக்கிறதே இல்லை. நிறைய பேர் பாக்குறாங்க 3 வேளையா 6 வேளை இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சரி, எத்தனை வேளையோ, ஆனா அதை நம்ம மறக்கிறது இல்லை. நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறக்கிறது இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு கிருபை தருகிற தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறதுக்கு நாம் மறந்து விடுகிறோம். ஒன்னு சொல்றேன், தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் ஆபத்து வேளைகளிலே அதுல இருந்து எப்படி நம்ம தப்பித்துக் கொள்வது என்கிற ஞானத்தை தேவன் நமக்கு தருவார். நீங்கள் ஒருவேளை வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஸ்தலத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கங்கள், இடைஞ்சல்கள் இருக்கலாம். உங்க மேல வீணான பழிகளை போடலாம், உங்களை வேலையிலிருந்து வெளியேற்றக்கூடிய காரியங்களை செய்யலாம். அப்படிப்பட்ட ஆபத்து நேரத்துல பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் காண முடியும்.